Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூஸஸ், ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சம்மருக்கு எப்படி ஸ்பெஷலாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம். மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் அந்த பாப்சிக்கல் மோல்டை வச்சு செய்கிறேன். உங்களுக்கு அந்த மோல்டு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டம்ளர்ஸில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு மாங்காவை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி அதோட பல்ப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் இல்லாமல் இந்த பல்ப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு மாங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் அதே அரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த பாப்சிக்கல் மோல்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த மோல்டு இல்லாட்டி சின்ன சின்ன டம்ளர்ஸில் வந்து நீங்கள் அந்த மாங்காய் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வந்து குத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சில்வர் ஃபாயிலோ இல்லை வந்து பிளாஸ்டிக் பேக்கோ நல்லா டைட்டாக கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. அதாவது அந்த ஐஸ் எல்லாம் உள்ளே விழுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 hours வச்சு எடுத்து அடுத்த நாள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் 8 hours ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நமக்கு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், அதனால தான் இந்த ஐஸ்கிரீம் மெத்தட் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீமாக வேணும் உங்களுக்கு, கப்லேருந்து ஸ்கூப்பாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்காக பாலை வந்து காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ தான் சில்லுன்னு இருக்கும் கோல்ட் காஃபிக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காஃபி பவுடர், ப்ரூவோ, சன்ரைஸோ ஏதோ ஒரு பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்க்கணும். 3 ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சுகர் அண்ட் காஃபி பவுடர் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பீட்டர் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். மிக்ஸி தேவையில்லை. டைரெக்டாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் போடாமல் வெறும் காஃபி பவுடர், சுகர் போட்டு தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பீட் பண்ணிட்டிங்கன்னா போதும். நமக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்றனால நான் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் பீட்டர் வச்சு இந்த மாதிரி திக்கான மிக்சரை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ நமக்கு கோல்ட் காஃபி வேணும்னாலும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து ஃப்ரிட்ஜில் அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பால் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து கீழே அடியில் வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கணும். நீங்கள் ஈரப்படக்கூடாது அதில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து அந்த மிக்சர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து சில்லுன்னு வச்சிருந்த பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கோல்ட் காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தது அப்படின்னா இது கூடவே நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கடையில் வாங்காமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் கோல்ட் காஃபி வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அதுக்காக 3 சக்கரவள்ளி கிழங்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம உரிச்சிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணால் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோலும் உரிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட சில மசாலா பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து அரிசி மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம கட்லெட்டெல்லாம் கன்சிஸ்டன்சி வரும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வரணும். நல்லா வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்துக்குங்க. இது கூட வந்து தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம சேர்த்துருக்கனால அதுவே போதும் நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டிஸாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 1 வீக் வரைக்கும். எப்போ வேணுமோ நம்ம வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து டைரெக்டாக கூட வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் கூட அப்போவே வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு, ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ணுறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருந்த பேட்டிஸ் எல்லாம் வந்து மேலே வந்து வச்சுட்டு நம்ம வந்து 2 சைடுமே இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லை க்ரீன் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ அந்த க்ரீன் சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, மல்லி 2மே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நம்ம இதையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரீன் சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இதுவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த ரெசிபி டிக்கி செஞ்சோம் இல்லையா, அது கூடயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃப்ரை செய்கிறீங்க அப்படின்னாலையோ இல்லை நான்வெஜ் ஐட்டம்ஸ் கூடயோ வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியான ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எது கூட வேணால் நம்ம போட்டு சாப்பிட்லாம். ப்ரெட்டு கூடயும் இது வந்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனானா ஸ்மூத்தி செய்கிறதுக்காக ஜிப்லாக் பேக்கில் வந்து பனானா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்து வச்சு ஃப்ரீசரில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். இப்போ பனானா ஸ்மூத்தி செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சத பனானா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கூட பனானா சேர்த்துக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணாமல். அது கூட பார்த்திங்கன்னா க்ரீக் யோகர்ட் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து கடையில் வந்து இருக்கும் உங்களுக்கு. அந்த க்ரீக் யோகர்ட்டை நான் வந்து சேர்த்துருக்கேன் 1 கப் ஃபுல்லாக. அது கூடவே கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி ஒரு டம்ளரில் கிளாஸ் டம்ளரில் வந்து நம்ம சேர்த்து அது கூட ஐஸ் சேர்த்து அது கூடவே வந்து சின்ன சின்ன பனானா ஸ்லைசஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து பனானா ஸ்மூத்தி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் உள்ள ரெசிபீஸ் எல்லாம் நான் வந்து பார்ட் 2ஆக வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் சின்ன ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2ஆக ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து நான் சீக்கிரமாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பிரியா வீட்டு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.